நீங்க ஃபேர் வேல்யூ கேப்ல தான் ட்ரேட் பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த சிம்பிள் ட்ரிக்க யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ எல்லா ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லயும் என்ட்ரி கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்கன்னா, அந்த ஸ்விங்குக்கான ஃபிபனாக்கி டிரா பண்ணுங்க. எப்பயுமே டிஸ்கவுண்ட்ல இருக்க ஃபேர் வேல்யூ கேப்ஸ சூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு மேல இருக்க ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. அது போஸ்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்திருந்தாலும் சரி, அது ப்ராப்பர் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இல்ல. ஸோ இப்ப நீங்க இத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மார்க்கெட் திருப்பி இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரிட்டர்ன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரிட்டர்ன் ஆன உடனே பிளைண்டா என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகே. ஸோ இங்க நீங்க ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ஸோ இதே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு நான் என்ட்ரி எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா நான் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும் என்ட்ரி எடுத்திருக்கலாம். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, லோவர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு இங்க ஏதாச்சும் உங்களுக்கு ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் மேபி ஒரு எம்எஸ்எஸ்ஓ ஸோ 1 ஹவர்னா நீங்க 5 மினிட்ஸ்க்கு போயிட்டு மேபி ஒரு எம்எஸ்எஸ் இல்ல இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் ஏதாச்சும் கிடைச்சா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. ஸோ நீங்க பை சைடுக்கு தான் இல்ல, செல் சைடுக்கும் நீங்க அதே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, செல் சைடு இந்த ஸ்விங்குக்கு நான் டிரா பண்றேன்னா, எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இங்க தான் இருக்கு. ஸோ நான் இதுல வந்து டச் குடுத்தா தான் நான் ஒரு என்ட்ரிக்கு யோசிப்பேன். இங்க பாருங்க, டச் குடுத்த உடனே அது ஒரு என்ட்ரி இல்ல. ஸோ இங்க டச் குடுத்த உடனே ஏதாச்சும் ரிவர்சல் சைன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்து தான் நான் ஒரு என்ட்ரி போகணும். ஸோ மேபி இப்போ 1 ஹவர்னால அகைன் 5 மினிட்ஸ்க்கு போய் நான் ஒரு என்ட்ரி யோசிக்க போறேன். ஸோ அதே மாரி இங்க இருக்க ஸ்விங்குக்கும் அதேதான். ஸோ ஸ்விங்க டிரா பண்றேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப் சூஸ் பண்ணாம இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப தான் நான் சூஸ் பண்றேன். ஸோ டச் குடுத்துருக்கு. 5 மினிட்ஸ்லயோ 3 மினிட்ஸ்லயோ போயிட்டு ரிவர்சல் சைன் வந்தா நீங்க என்ட்ரி ஆகுங்க. ரிவர்சல் சைன் வரலனா நீங்க என்ட்ரி ஆகணும்னு அவசியம் இல்ல. ஸோ இப்போ இந்த ஸ்விங்க நீங்க டிரா பண்ணீங்கன்னா, ஸோ ஏன்னா இதுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல. ஸோ இதுக்கு மேல தான் இதுதான் உங்களோட ஹை. ஸோ அதனால தான் ஸ்விங்க இதுவரைக்கும் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. பட் இது ஏற்கனவே டெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த ஸ்விங்ல ஏற்கனவே டெஸ்ட் ஆனதுனால நீங்க இந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது. திரும்பி ரிட்டர்ன் வந்தாலும் இந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு ஒரு பை என்ட்ரியே வந்தாலும் இத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபேர் வேல்யூ கேப்ஸ நீங்க இப்படி ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு எஃபெக்டிவா யூஸ் ஆகும். ஸோ எல்லா இடத்துலயும் நீங்க என்ட்ரி எடுக்கிறத விட இந்த மாரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் பாருங்க, எனக்கு இந்த ஸ்விங்க நான் எடுத்தேன்னா, ஸோ இதுதான் என்னோட ஸ்விங். இதுக்கு மேல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஸோ இங்க நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ அதே மாரி இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஆனா அடுத்ததே டச் குடுத்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால இங்க எனக்கு என்னதான் ரிவர்சல் சைடு வந்தாலும் இங்க நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ இத யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்.